Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.10ல question 9 to 15 வந்து பார்க்கலாம். இப்போ question 9 பார்க்கலாம். If 6 times of 6th term of an arithmetic progression is equal to 7 times the 7th term, then the 13th term of the arithmetic progression is. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 times of 6th term, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 times of 6th term of an arithmetic progression, அதாவது 6 into t6, அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா equal to 7 times the 7th term. அப்போ 6 into t6 equal to 7 into t7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு arithmetic progressionக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 13th term வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஜென்ரலாக arithmetic progressionல nth term வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? tn equal to a plus n minus 1 into d அப்படின்னு எழுதுவோமா? அப்போது t6 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a plus 6 minus 1 என்ன 5, அப்போது a plus 5d அப்படின்னு எழுதலாமா? ஸோ t6ன்னு வர இடத்துல a plus 5d அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு 7 into, அப்போ t7 நம்ம எப்படி எழுதலாம்? a plus 6d. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 6 into a என்ன 6a plus 6 into 5d வந்து 30d ஈக்குவல் டு 7 into a வந்து 7a plus 7 into 6d என்ன 42d. இப்போ 6a 7a இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 7a ஈக்குவல் டு, இப்போ இந்த சைடு 42d, 30d அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 30d. அப்போ என்ன வரும்? மைனஸ் a ஈக்குவல் டு 42d மைனஸ் 30d எவ்வளோ? 12d. ஸோ இப்போ இது மூலமாக நம்ம 12d ஈக்குவல் டு மைனஸ் a அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம 13th term வந்து கண்டுபிடிக்கணுமா? t13 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a plus 12d அப்படின்னு எழுதலாம். இப்போ 12d வந்து நம்ம மைனஸ் a அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 12dன்னு வர இடத்துல மைனஸ் a சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன வரும்? t13 ஈக்குவல் டு a மைனஸ் a. a minus a என்ன 0. ஸோ ஆப்ஷன் a 0 தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம 10th question பார்க்கலாம். An arithmetic progression consists of 31 terms. If its 16th term is m, then the sum of all the terms of this arithmetic progression is. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு arithmetic progressionல total number of terms என்ன 31. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த arithmetic progressionோட 16th term வந்து m இருந்துச்சுன்னா அப்போ sum of all the terms of the arithmetic progression வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ t16 வந்து என்ன சொல்லியிருக்காங்க? m, அதே மாதிரி n equal to 31. இப்போ arithmetic progressionல sum of n terms ஓட ஃபார்முலா என்ன வரும்? sn equal to n by 2 into 2a plus n minus 1 into dr. இப்போ என்னோட வேல்யூ என்ன 31. அப்போ s31 equal to 31 by 2 into 2a plus 31 minus 1 என்ன 30. அப்போ plus 30d அப்படின்னு வரும். அப்போ 31 by 2, இப்போ 2a plus 30dல 2 வந்து காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? a plus 15d. இப்போ இந்த 2 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 31 into a plus 15d. இப்போ பார்த்தீங்கன்னா 16th term, அதாவது t16 நம்ம எப்படி எழுதலாம்? a plus 15d அப்படின்னு எழுதலாம். அப்போது a plus 15dன்னு வர இடத்துல நம்ம t16 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது sum up to 31 terms வந்து 31 into t16 னா t16 வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க? m, அதாவது 16th term வந்து m அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ mன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 31 into m, அதாவது 31m. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம 11th question பார்க்கலாம். In an arithmetic progression, the first term is 1 and the common difference is 4. How many terms of the AP must be taken for their sum to be equal to 120? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு arithmetic progressionல first term வந்து 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ a equal to 1 and common difference வந்து 4, அதாவது d equal to 4. How many terms of the AP must be taken for the sum to be equal to 120 னா அதாவது sum of the terms வந்து 120 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. How many termsன்றதுனால நம்ம number of terms வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது என்னோட வேல்யூ. இப்போ givenலாம் எழுதிக்கலாம். அதாவது a equal to 1, d equal to 4, sum up to n terms வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 120. இப்போ நம்ம என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ sum of n terms வந்து arithmetic progressionல நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? n by 2 into 2a plus n minus 1 into dr. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே சம் வந்து என்ன 120. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 120 equal to n by 2 into 2 into a ஓட வேல்யூ என்ன 1 plus n minus 1 into d ஓட வேல்யூ என்ன 4. அப்போ 120 equal to n by 2 into 2 plus 4 into n என்ன 4n minus 1 into 4 என்ன minus 4. அப்போ 120 equal to n by 2 into 4n, 2 minus 4 என்ன minus 2.
அப்போ 120 equal to n by 2. இப்போ 4n minus 2ல 2 வந்து காமனாக எடுத்திங்கன்னா வரும் 2n minus 1. இப்போ இந்த 2 வந்து கேன்சல் ஆகும். அப்போ 120 equal to இப்போ n வந்து உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா n into 2n என்ன 2n square. அடுத்து n into minus 1 என்ன minus n. இப்போ இந்த 120 அந்த சைட் போச்சுன்னா என்ன வரும் minus 120. அப்போ 2n square minus n minus 120 equal to 0வா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 214 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1. அப்போ எந்த ரெண்டு டேர்ம்ஸ்ன்னு பார்க்கணும். இப்போ மைனஸ் 16 and 15. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 214 வரும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1. அப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் இது நம்ம எப்படி எழுதலாம் 2n ஸ்கொயர் minus 16n plus 15n minus 120 equal to 0. இப்போ first two termsல 2n வந்து காமனாக இருக்குது. 2n வந்து நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும் n minus 8. இப்போ அடுத்த 2 termsல 15 வந்து காமனாக இருக்குது. அப்போ 15 காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும் n minus 8. அப்போது 2n plus 15 into n minus 8 equal to 0வா. அப்போ 2n plus 15 equal to 0. அதே மாதிரி n minus 8 equal to 0. ஸோ இது மூலமாக என்னோட வேல்யூ வந்து மைனஸ் 15/2 அதே மாதிரி n equal to 8 அப்படின்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்காது. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து பாசிபிள் இல்லை. அப்போ n equal to 8. ஸோ இதான் வந்து ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போது 12th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் a equal to 2 power 65 and b equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 till 2 power 0. Which of the following is true? அதாவது a வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 power 65. அதே மாதிரி b வந்து என்ன சொல்லியிருக்காங்க 2 power 64 plus 2 power 63. அதாவது ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க till 2 power 0. Which of the following is true? அதாவது இந்த கொடுத்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அதாவது ஆப்ஷன் ஏ b is 2 power 64 more than a. ஆப்ஷன் b என்ன சொல்லியிருக்காங்க a and b are equal. ஆப்ஷன் c வந்து b is larger than a by 1. ஆப்ஷன் d என்ன சொல்லியிருக்காங்க a is larger than b by 1. இப்போ ஃபஸ்ட்டு given அதாவது b வந்து என்ன கொடுத்துருக்காங்க b equal to 2 power 64 plus 2 power 63 till 2 power 0. இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ் மாதிரி இருக்குது. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா a. அப்போ a equal to 2 power 64. இதில் ரேஷியோ வந்து என்ன செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ காமன் ரேஷியோ r வந்து 2 power 63 divided by 2 power 64 அப்படின்னு எழுதலாம். இது வந்து 1/2. இப்போ சம் ஆஃப் த ஜாமெட்ரிக் சீரீஸோட ஃபார்முலா வந்து என்ன வரும் அதாவது சம் அப் டு n டேர்ம்ஸோட ஃபார்முலா வந்து a into r power n minus 1 by r minus 1. இது எப்போனா ரேஷியோ வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா. ஆனால் நம்மளுக்கு ரேஷியோ வந்து 1/2 அதாவது லெஸ் தேன் 1. அப்போது சம் அப் டு n டேர்ம்ஸோட ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம் a into 1 minus r power n by 1 minus r. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்னோட வேல்யூ அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன 65. ஏன்னா 2 power 0 till 2 power 64. அப்போது என்னோட வேல்யூ என்ன 65. அதாவது 65 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது s65 equal to 2 power 64. ஏன்னா ஏயோட வேல்யூ என்ன 2 power 64 into 1 minus ஆரோட வேல்யூ என்ன 1/2 ஹோல் பவர் என்னோட வேல்யூ என்ன 65 by 1 minus r. அப்போது 1/2. அப்போ 2 power 64 into 1 minus இப்போ 1/2 the whole power 65 1/2 power 65 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 1 power 65 வந்து 1 தான் divided by 1 minus 1/2 வந்து என்ன வரும் 1/2. இப்போ இந்த 1/2 மேலே போச்சுன்னா 2 மல்டிப்ளை ஆகுமா. அப்போ 2 into 2 power 64 into 1 minus 1/2 power 65. 2 into 2 power 64 என்ன வரும் 2 power 65 into 1 minus 1/2 power 65. இப்போ இந்த 2 power 65 உள்ளார மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 power 65 into 1 வந்து என்ன வரும் 2 power 65. அடுத்து 2 power 65 into minus 1/2 power 65. அப்போ என்ன வரும் minus 2 power 65 by 2 power 65. அப்போ கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் minus 1. அப்போ b equal to 2 power 65 minus 1 அப்படி நம்ம சொல்லலாம். இப்போ a வந்து என்ன கொடுத்துருக்காங்க a equal to 2 power 65. அதே மாதிரி b வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் b equal to 2 power 65 minus 1. ஸோ இது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம் a is larger than b by 1 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 power 65 minus 1 வந்து b. அப்போது a equal to 2 power 65னா b-ஐ விட 1 வந்து இது கிரேட்டராக இருக்குது. அப்போது a is larger than b by 1. ஸோ ஆப்ஷன் d தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போது நம்ம 13th question பார்க்கலாம். The next term of the sequence 3/16, 1/8, 1/12, 1/18 till infinity is
அதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் என்னன்னா 3/16, 1/8, 1/12, 1/18. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ இந்த சீக்வன்ஸோட நெக்ஸ்ட் டேர்ம், அதாவது 1/18க்கு அப்புறம் அடுத்து என்ன டேர்ம் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? A ஈக்குவல் டு 3/16. ஏன்னா 3/16 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கலாம். ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்மா? அப்போ 1/8/3/16. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2/3 அப்படின்னு வருது. அப்போ காமன் ரேஷியோ வந்து 2/3. இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது ஜாமெட்ரிக் சீரீஸில் இந்த சீக்வன்ஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது 1/18னா அப்போ அதோட நெக்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம ரேஷியோவால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 1/18 இன்ட்டு காமன் ரேஷியோ என்ன? 2/3. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை பண்ணோன்னா இப்போது 18 and 2 நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்கே 9 அப்படின்னு வரும். அப்போது 1/9 இன்ட்டு 3 என்ன? 27. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன? 1/27. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போது 14th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த சீக்வன்ஸ் T1, T2, T3 are in AP, then the sequence T6, T12, T18 is. அதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க T1, T2, T3. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருந்துச்சுன்னா அப்போது T6, T12, T18. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனா இல்லை ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனா இல்லை நெய்தர் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஆர் அ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் இல்லைனா ஒரு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? T1, T2, T3. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் நம்ம nth டேர்ம் அதாவது ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்? Tn ஈக்குவல் டு a plus n minus 1 into dr. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன வரும்? T1 ஈக்குவல் டு a. செகண்ட் டேர்ம் வந்து T2 ஈக்குவல் டு a plus d அப்படின்னு வரும். தேர்ட் டேர்ம் வந்து a plus 2d அப்படின்னு வரும். அப்போது சிக்ஸ்த் டேர்ம் T6 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? a plus 5d. அதே மாதிரி 12th டேர்ம் வந்து a plus 11d. அதே மாதிரி 18th டேர்ம் நம்ம எப்படி எழுதுவோம்? a plus 17d. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? T6, T12, T18. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனால ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனான்னு செக் பண்ணலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது T12 மைனஸ் T6 கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி T18 மைனஸ் T12. இப்போ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம T12 மைனஸ் T6 வந்து பார்க்கலாம். அப்போ T12 மைனஸ் T6. T12 வந்து என்ன? a plus 11d மைனஸ் T6 வந்து என்ன? a plus 5d. ஸோ இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா a மைனஸ் a கேன்சல் ஆகும். 11d மைனஸ் 5d என்ன வரும்? 6d. அடுத்து T18 மைனஸ் T12 கண்டுபிடிக்கணுமா? அப்போ T18 மைனஸ் T12. T18 வந்து என்ன? a plus 17d மைனஸ் T12 என்ன? a plus 11d. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6d அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதான் வந்து காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் தான் கரெக்ட். இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனும் வராது, அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸும் வராது. நீங்கள் வேணால் ட்ரை கூட பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து 15th கொஸ்டின் பார்க்கலாம். த வேல்யூ ஆஃப் 1 cube plus 2 cube plus 3 cube till 15 cube minus 1 plus 2 plus 3 till 15 is. அதாவது 1 cube plus 2 cube plus 3 cube till 15 cube. அதாவது sum of cubes of n natural numbers கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சீரீஸ். அதே மாதிரி இன்னொன்று ஒரு சீரீஸ் என்ன? 1 plus 2 plus 3 till 15. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து sum of cubes of n natural numbers. அப்போ அதோட ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2 the whole square. இங்கே என்னோட வேல்யூ என்ன? 15. அப்போ 15 into n plus 1. அப்போ 15 plus 1 என்ன? 16. 15 into 16 by 2 the whole square அப்படின்னு வரும். மைனஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா sum of n natural numbers. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2. இங்கே என்னோட வேல்யூ என்ன? 15. அப்போ 15 into 15 plus 1 என்ன? 16 by 2. அப்போது இது நீங்கள் 16 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 அப்படின்னு வரும். அப்போ 8 into 15 என்ன? 120. அப்போ 120 the whole square மைனஸ் இங்கே அதே தான். அப்போ 120 ஏன்னா இங்கே ஸ்கொயர் வந்து வராது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போது 120 the whole square என்ன? 14400 மைனஸ் 120. இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 14280. அதாவது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.